இப்போ பாருங்கள், எக்ஸலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னா கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங். ஒரு கண்டிஷன் வச்சு ஒரு ஃபார்மேட் நம்ம செட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு இங்கே மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மார்க்ஸில் எனக்கு அபோவ் 80 இருந்தால் எனக்கு ஃபார்மேட் ஆகணும். அந்த மாதிரி நான் ஒரு இதை செட் பண்ண போகிறேன். ஹோம் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங். ஓகேவா? இதில் என்ன படிக்கிறேன் அப்படின்னா ரூல் செட் பண்ணணும். அந்த இடத்துல போனீங்கன்னாக்க ஹைலைட் பண்ணுறதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம போய் செட் பண்ணிக்கலாம் என்னென்ன ரூல்ஸ் வேணுமோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கிரேட்டர் தென் ஒரு 80 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு வந்து கலர் எப்படி வேணும் அப்படின்னா க்ரீன் கலர். ஓகே, இப்போ அபோவ் 80 இருக்கிறது மட்டும் பாருங்கள், தெரியுதா? எங்கே அபோவ் 80 இருக்கோ அங்கே மட்டும் என்ன ஆகும், உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகேவா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எக்ஸலா. ஓகே பாருங்க, இப்போ சப்போஸ் இது கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மேட்டுன்னு கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங். இது வந்து நம்ம ஹை மார்க் எடுத்தது, அப்புறம் ஸ்டாக் வந்து லோவாக இருக்குது, அப்புறம் வந்து யாருக்காவது நம்ம பேமெண்ட் பெண்டிங்லாம் வச்சுருக்கோம், இதெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணலாம். ஓகே.